இறைவன் தூங்குகிறான் என்பதனாலே அர்ஜுனன் என்ன செய்தான்? எம்பெருமானுடைய திருவடியினுடைய பக்கத்திலே வந்து அமர்ந்து கொள்ளுகிறான். அந்த திருவடியை தரிசனம் செய்யலாம், இது ஒரு நல்ல வாய்ப்பு. எம்பெருமானுடைய திருவடிக்கு அருகிலே வந்து அமர்ந்து கொள்ளுகிறான். இவன் வந்து அமர்ந்து கொண்ட அடுத்த நொடியிலே துரியோதனன் வேகமாக படை வீரர்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு உள்ளே வருகிறான். அர்ஜுனனை பார்க்கிறான். பகவான் படுத்து கொண்டிருக்கிறார், தூங்கி கொண்டிருக்கிறார். அவனும் காலடியிலே போய் அமரலாம். ஆனால் அவனுடைய கர்வம், அவனுடைய ஆணவம், எப்படி போய் நான் அவன் பாதத்திலே அமர்வது என்று சொல்லி தலைமாட்டிலே வந்து படுத்துக் கொள்கிறான். கால் பகுதியில் இருக்கிற அர்ஜுனனை பார்க்கிறார். அர்ஜுனா, வா வா வா, எப்பொழுது வந்தாய் என்று பகவான் கேட்கிறார். கேட்ட அடுத்த நொடி துரியோதனன் சொல்லுகிறான், நானும் தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுறேன். ஓ, நீனும் வந்திருக்கிறாயா? என்ன 2 பேரும் வந்திருக்கிறீர்களே, ஏதாவது சமாதானம் பேசலாமா? அதெல்லாம் இல்லை, போருக்கான படைபலத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். போருக்கான படைபலத்தை பெற வந்திருக்கிறீர்கள், யார் முதலிலே கேட்கப் போகிறீர்கள் என்று கேட்டவுடன் துரியோதனன் சொன்னான், நான் தான் மூத்தவன், ஆகையினாலே எனக்குத்தான் அதற்கான உரிமை இருக்கிறது என்று கேட்டான். அர்ஜுனன் அப்படியே கேட்டுக்கொள்ளட்டும். பகவான் சொன்னார், 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, ஆயுதமே ஏந்தாத நான் ஒரு பகுதி, மற்றொன்று என்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைபலங்கள், அது ஒரு பகுதி. இதில் 2 எது வேண்டும் உனக்கு என்று முடிவு செய்து எடுத்துக்கொள். ஆயுதமே ஏந்தாத உன்னை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியும்? உன்னுடைய அத்தனை படைபலத்தையும் எனக்கு தந்துவிடு என்று சொல்லி துரியோதனன் கேட்கிறான். கேட்டவுடனே பகவான் ஒத்துக்கொண்டார். அர்ஜுனனை பார்த்து புன்னகையோடு, என்னப்பா என்று கேட்டார். பகவானே, ஆயுதங்கள் எல்லாம் தேவையில்லை, உங்களுடைய அருகாமை, உங்களுடைய அருகிலே நாங்கள் இருந்து கொண்டால் போதும், நீங்கள் எங்கள் அருகிலே இருந்தால் போதும், அத்தனையும் ஜெயமாகிவிடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனக்கு, ஆகையினாலே நீங்கள் எங்களோடு இருங்கள் என்று கேட்கிறான். எப்படி கர்ணனுக்காக தன்னுடைய விஸ்வரூப காலத்தை காட்டினாரோ அதுபோல எனக்கு நீங்கள் நிச்சயமாக என்ன தர வேண்டும்? உங்களுடைய திருவடியை தர வேண்டும்.